ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்படன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக, அதாவது நீங்கள் 12th முடிச்ச பின்னாடி என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற கெரியர் கைடன்ஸ் வீடியோஸும் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். முக்கியமாக நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறீங்க, இல்லை பிஎஸ்சி நர்சிங் வந்து படிக்க போகிறீங்க, இல்லை பிஃபார்ம் படிக்க போகிறீங்க. இந்த மாதிரி எந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும், 4 வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து எது அதிக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல லோ ஃபீஸ் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற A to Z அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் எதுக்கும் கவலையப்பட வேணாம். யார்கிட்ட போய் கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலையப்பட வேணாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது, எடுத்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் பேப்பரில் இருந்து நம்மளோட பப்ளிக் எக்ஸாமுக்கும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒன் வேர்ட்ஸை வந்து இப்போ நீங்கள் பார்த்துருங்க. இந்த ஒன் வேர்ட்ஸில் 15க்கு நம்ம 15 மார்க் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு பக்கம். அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை ரீட் பண்ணோன்னே நமக்கு வந்து ஆன்சர் வந்து தெரிகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியுதா, ரீட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். நமக்கு போர்டு எக்ஸாம் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு முக்கியம் தான், இருந்தாலும் நீட் எக்ஸாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால் அதுக்கும் சேர்த்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வந்து, அதாவது முக்கியமாக ஒன் வேர்ட்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? எத்தனை ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இதே கொஸ்டின்ஸில் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பண்பு கலப்பினை கூர்ந்து ஆராய்ந்ததின் விளைவாக மென்டல் உருவாக்கிய 2 முக்கிய விதிகளின் பெயர்களை குறிப்பிடுக. சரியா? அதுக்கப்புறம் முழு ஆக்கத்திறன் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மானோசோமி மற்றும் டெட்ரோசோமி படம் வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்னீர் சூழல் மண்டலத்தின் வகைகளை எடுத்துக்காட்டலும் விவரி. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை ஃப்ரெஷ் வாட்டர் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதாவது மிக்ரோகல்பை சரியா என்றால் என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வேளாண் காடு வளர்ப்பின் நன்மைகள் ஏதேனும் 2 கூறுக. அதுக்கப்புறம் குக்கர் பிட்டுகள் முக்கிய கோடைகால காய்கறிக்காக பயன்படுகிறது ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சளின் பயன்பாடுகள் 2 கூறுக. மலரின் அமைப்பினை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். இதை தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். என்ட்ரோதிபியம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. நுனி மூடல் மற்றும் வாழக்கம் என்றால் என்ன. சரியா? கேப்பிங் அண்ட் டைலிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சைட்டோபிளாச மரபு வழி பாரம்பரியம் என்றால் என்ன. அதுக்கப்புறம் உயிரி பன்ம பாதுகாப்பில் கோவில் காடுகள் எவ்வாறு உதவி புரிகின்றன. செல் மிதவை வளர்ப்பு நிலையில் உள்ள பல்வேறு படிநிலைகளை விளக்குக. வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, அதன் வகைகளை குறிப்பிடுக. சூழல் மண்டலத்திலிருந்து அனைத்து உற்பத்தியாளர்களை நீக்கிவிட்டால் என்ன நடைபெறும் சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதாவது அசோலா பற்றி சிறு குறிப்பு வரைக. ரைட் இன் பிரீஃப் அபவுட் அசோலா. சரியா? அதுக்கப்புறம் இந்த BBR 322 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் படிச்சுங்க. அதோட அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறிக்கும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 34ல் A கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, மனித நல மேம்பாட்டில் உயிரி தொழில்நுட்பவியல் எவ்வாறு பயன்படுகிறது. நிக்கோட்டோடியா சரியா தாவரம் சுய பொருந்தாத்தன்மையை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது, அதன் செயல்முறை யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூழின் அமைப்பை தகுந்த படம் வரைந்து விவரிக்கவும். அதுக்கப்புறம் பல்கோட்டு பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுன்னு விவரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உடல் கரு உருவாக்கம் என்றால் என்ன, அதன் பயன்பாடுகள் யாவை. தீயினால் தாவரங்களுக்கு ஏற்படும் ஏதேனும் 5 விளைவுகளை பட்டியலிடுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் புவி வெப்பமடைதல் என்றால் என்ன, அதனை நீ எவ்வாறு தடுப்பாய். பயிர் பெருக்கம் என்றால் என்ன, அதன் குறிக்கோள்கள் யாவை. சரியா? இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குளோபல் வார்மிங் கொஸ்டின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. பிளான் ப்ரீடிங்கும் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. கண்டிப்பாக இதை பார்த்துங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.